ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் வந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ வந்திருக்க வாய்ப்பு ஏற்கனவே இதை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வாய்ப்பு தான். அதாவது அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் ஓஓஎஸ்சி இந்த சில்ட்ரனை கண்டுபிடிச்சி அவங்கள மீண்டும் பள்ளிக்கு வரவழைக்கிறது. இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி எல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப் லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் பற்றின இன்ஃபர்மேஷனும் வரும். இது திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து அமைச்சிருக்காங்க. திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 44 பிள்ளைங்களை ஓஓஎஸ்டி சில்ட்ரனாக கண்டறியப்பட்டிருக்கு. அதாவது பள்ளி செல்லா குழந்தை 44 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தன்னார்வலர்களுக்கு என்ன அந்த இடத்துல ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 44 ஃபேமிலி, அதாவது 44 குழந்தைங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த 44 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 11 நாள். ஸோ 11 நாள் உங்களுக்கு ஒர்க்கு. ஒரு நாளைக்கு 4 ஃபேமிலியை போயிட்டு நீங்கள் பார்க்கணும். அந்த 4 குழந்தையோடைய பேரண்ட்ஸ் கிட்ட பேசி அவங்கள பள்ளிக்கு வரவழைக்க சொல்லணும். ஸோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ சேலரினா ₹350 சேலரி ப்ளஸ் ₹100. இப்போ நீங்கள் அந்த பிள்ளைங்களுடைய பேரண்ட்ஸை போய் பார்க்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு தான் போகணும் அப்படிங்கிறதால நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டை நம்ப முடியாது. ஸோ 2 வீலர் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு நாளைக்கு 4 ஃபேமிலி அப்படின்னாலும் அங்கங்கே இருந்தாலும் உங்களால் ஈஸியாக போயிட்டு அவங்கள பார்க்க முடியும். ஸோ இந்த லிஸ்ட் உங்களுக்கு தந்துருவாங்க. அந்த குழந்தைங்களுடைய லிஸ்ட்டு அண்ட் அந்த பேரண்ட் எங்கே இருக்காங்க, அந்த அட்ரஸ் எல்லாம். ஸோ அதை வச்சு நீங்கள் அவங்கள போயிட்டு மீட் பண்ணலாம். 350 + 100 சேர்த்து உங்களுக்கு ₹450 ஒரு நாளைக்கு சேலரியாக கிடைக்கும். இது 11 நாள் தான் ஒர்க்கு அப்படின்னாலும் 3 மாதம் வரைக்கும் இந்த ஒர்க் தொடரும். எந்த ஒரு தன்னார்வலர் 80% இல்லை 80%க்கு மேலே உள்ள பிள்ளைங்களை, அந்த ஓஓஎஸ்டி பிள்ளைங்களை பள்ளியில் கொண்டு சேர்க்குறாங்களோ அவங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நம்ம டெய்லியும் போயிட்டு நம்ம பார்த்து பேசுகிறோம் இல்லையா? ஸோ அந்த பேரண்ட்ஸ் அவங்களுடைய ஃபோட்டோ நம்ம எடுக்கணும். இன்றைக்கி இந்த ஃபேமிலியை சந்தித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ஜிபிஎஸ் ஆன் பண்ணி தான் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும். ஸோ இதுக்கு விருப்பம் இருக்கவங்க மட்டும் நீங்கள் உங்களுடைய பேரையும் உங்களுடைய மொபைல் நம்பரையும் உங்கள் லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பலாம். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இந்த விஷயத்தை கேட்டிருக்காங்களோ அவங்க மட்டும் அனுப்புங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருமே உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பீங்க. இது எல்லாமே வாட்ஸ்அப் குரூப் மூலமாக நம்ம தன்னார்வலர்களை கோஆர்டினேட்டர்ஸ் தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் கோஆர்டினேட்டர் கிட்ட கேட்டு உங்களுடைய நேமையும் மொபைல் நம்பரையும் பதிவு பண்ணிக்கோங்க. நம்ம கோஆர்டினேட்டர்ஸோடைய பணி இன்னும் முடியலை. ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து அவங்கள ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் தொடர்ந்து அவங்கள ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் திரும்பியும் நீங்கள் நம்ம கோஆர்டினேட்டர்ஸ் கிட்டேயே கேட்கலாம். தேங்க்யூ.